ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கணேஷ் மீடியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா டே 3ல தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நிறைய பேருக்கு இந்த ரெசிபிஸ் வந்து தெரியாது. திருநெல்வேலி சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரெசிபிஸ் தெரியும். இந்த மாதிரி சென்னை வெளியூர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரெசிபிஸ் தெரியாது. எங்க ஒரு ரெசிபி உங்களோட ஷேர் பண்றேன். எப்படி இருக்குன்னு நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. மாசி கருவாடு தான். மாசி கருவாடு வந்து துவையல் மாதிரி சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு வந்து ஸ்டைலிஷா இன்னைக்கு நான் பண்ண போறேன். இதுதான் கிட்ட வாங்க. இதுதான் மாசி கருவாடு. பாருங்க, இது எப்படின்னா கருவாடை மண்ணுல வந்து அவங்க நல்லா கொஞ்ச நாள் அதை புதைச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா இது பண்ணி ஃபுல் கருவாடாக தான் இருக்கும், பீஸாக தான் இருக்கும். எங்கள் அத்தை வந்து ஊர்லேருந்து கொடுத்து விட்ருக்காங்க பொடி பண்ணி. இந்த மாதிரி டக்குன்னு எங்களுக்கு சென்னையிலலாம் மாடியிலலாம் இருக்கும்போது தட்டி எடுக்க முடியாதுன்னு ஊரில் இருந்தே இந்த மாதிரி பொடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கருவாடை வச்சு தான் இன்றைக்கி நான் ரெசிபி பண்ண போகிறேன். இதுக்கு பேர் மாசி கருவாடு. ஊரில் கிடைக்கும். ஊர் சைடில் அந்த இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாசி கருவாடு ரெசிபி தெரியும். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு சைடிஷ் இருந்தாலே போதும், சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக ஃபில்லிங்காக வந்து சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அந்த மாதிரி உள்ள மாசி கருவாடு ரெசிபி தான் எப்படி பண்ணலாம் பார்க்க போகிறோமா அங்கே. ஓகே, தேவையான பொருட்கள் என்னென்னா தேங்காய், வெங்காயம், 3 காஞ்ச மிளகாய். நான் மாசி கருவாடு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாசி கருவாடை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி காஞ்ச மிளகாவையும் பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக ஆட் பண்ணால் போதும். அது கூடவே இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இந்த அளவுக்கு நல்ல மையாக நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயமும் தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மாசி கருவாடு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளுடைய மாசி கருவாடு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளுடைய மாசி கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி 1க்கு 2 தான் குறையாக தான் அரைச்சி எடுக்கணும். அப்போந்தான் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், தேங்காய், மாசி கருவாடு, காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் உப்பும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு சைடிஷே போதும் நமக்கு. சாம்பார் சாதம், காரக்குழம்பு, தண்ணியும் வெறும் சோறும் தண்ணியுமா வச்சு சாப்பிடும்போது இதெல்லாம் செம்ம அட்டகாசமான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஊர்லேருந்து எங்கள் அத்தை கொடுத்து விட்ருக்காங்க. அது சூப்பராக நம்மளுடைய மாசி கருவாடு ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம அட்டகாசமாக இருக்கும். சாம்பார் சாதம், காரக்குழம்பு, தண்ணி பத்துமா எல்லா லஞ்சுக்குமே நம்ம சைடிஷாக இதை எடுத்துக்கலாம். இந்த ஒன்று மட்டும் நம்ம சைடிஷாக வச்சாலே போதும். சோறு வந்து எல்லாருக்கும் சூப்பராக இறங்கிடும். இந்த மாசி கருவாடு ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊர் சைட்லாம் கிடைக்கும். இங்கே நம்ம வெளியூர்லாம் எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. கிடச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.